அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸ் ஆன். கார்கில் போர் ஏற்பட்ட பிறகு இந்தியாவின் பாதுகாப்பை கருதி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்று அழைக்கப்படும் BMD ப்ராஜெக்டை இந்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் 3 முக்கிய பதிவுகளை போஸ்ட் பண்ணியிருக்கோம். கிரைஜெனிக் இன்ஜின் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம நாட்டுடைய விண்வெளி சம்பந்தமான விண்வெளி மையம் பல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை இந்த BMD ப்ராஜெக்ட் கூட நாங்கள் கனெக்ட் பண்ணி பேசியிருக்கோம். மறக்காமல் அந்த பதிவுகளை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் என்ன தான் நடக்குது? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நாளுக்கு நாள் அந்த குளிரை தாங்க முடியாமல் சைனீஸோட கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இப்போ தொடர்ச்சியாக 90% அந்த ரொட்டேஷன் பணியில் ஈடுபட்டுன்னு இருக்காங்க. 2020 லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கைலாஷ் ரேஞ்ச், ஈஸ்டர்ன் லடாக் போன்ற அந்த 2 முக்கிய இடங்களில் சைனீஸ் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இராணுவப்படை வீரர்களை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி வச்சாங்க. அந்த மாதிரி 50,000 ட்ரூப்ஸை சைனீஸ் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி வைக்கும் போது அந்த ட்ரூப்ஸுக்கு தேவைப்படக்கூடிய உணவு மற்றும் பல முக்கியமான டென்ட்டாங்க உருவாக்குனாங்க. பல முறை அது பெருமையாக சொல்லிப்பாங்க, நாங்கள் உருவாக்கின இந்த டென்ட் வந்து கிட்டத்தட்ட -40 டிகிரி குளிர கூட ரொம்ப எளிமையாக தாங்கக்கூடிய சக்தி இதுகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சைனீஸ் 2020 தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சைனீஸோட அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த குளிரை தாங்க முடியாமல் அங்கே தொடர்ச்சியாக அந்த ரொட்டேஷன் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த குளிரை தாங்க அந்த டென்ட், கேம்ப், அந்த உணவுப் பொருட்கள் மட்டும் போதாதுங்க. இயற்கையாகவே ஒரு இராணுவ வீரருக்கும் அதற்கான திறன் இருக்கணும். அதற்கான பிரத்யேகமான பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இது போன்ற ஒரு உயரமான பகுதிகளில் இருக்க முடியும். இந்த நேரத்தில் நம்ம இந்தியோட இராணுவத்தை பற்றி நம்ம நிச்சயமாக பெருமையாக சொல்லி ஆகணும். இந்தியாவோட ஒரு இராணுவ வீரர் வந்து ரொம்ப இயல்பாகவே 2 to 3 ஆண்டுகள் கூட அது போன்ற குளிர் பிரதேசத்தில் ரொம்ப எளிமையாக இருக்க முடியும். சொல்லப்போனால் இண்டோ டிபெட்டியன் போலீஸ் அந்த படைகள் வந்து 5 ஆண்டுகள் கூட அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்குது. இன்னைக்கு சைனா ராணுவம் இப்படி அந்த குளிரை தாங்க முடியாமல் அந்த ரொட்டேஷன் பணியில் ஈடுபட்டிருக்காங்களோ, இந்திய ராணுவமும் ஒரு கட்டத்தில் அந்த ரொட்டேஷன் பணியில் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்திய ராணுவம் வந்து 2 to 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி ஈடுபடும் போது கூட இந்தியாவின் 90% நிறுத்தப்பட்ட ராணுவம் வந்து மாற்றப்பட மாட்டார்கள். இந்தியாவின் 40 to 50% ராணுவம் மட்டும்தான் நம்ம மாற்றுவோம். மற்ற நபர்கள் எல்லாருமே அங்கே டிப்ளாய் செய்யப்பட்டிருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க. இதுதான் இந்திய ராணுவ வீரர்களின் அந்த சிறப்பான பயிற்சிக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகே, இதற்கு மத்தியில் தான் இந்திய நாட்டின் இராணுவ தளபதி MM நரவானே அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருப்பாரு. IBG என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்பெஷல் யூனிட் டிவிஷன். இந்த ஸ்பெஷல் யூனிட் டிவிஷனை பயன்படுத்தி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இராணுவப்படை வீரர்களை பலப்படுத்த போகிறார். இந்த யூனிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப். இந்த இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் கிட்டத்தட்ட 5,000 நபர்கள் கொண்ட ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக இருப்பாங்க. இந்தியாவில் 13 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கும்போது அந்த 13 லட்சத்தை 5,000 நபர்கள் கொண்ட ஒரு யூனிட்டாக பிரிக்கும் போது இத்தனை யூனிட்டை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தனித்தனி படைகளை உருவாக்க போகிறாங்க. அந்த தனித்தனி டிவிஷனுக்கு தேவைப்படும் இன்ஃபென்ட்ரி வெஹிக்கிள், டேங்க், ஆர்டிலரி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் சிக்னல் இன்ஜினியர்ஸ் போன்ற பல பிரத்யேகமான ஆயுதங்களை கொடுக்க போகிறாங்க. இது சொல்லும் போது MM நரவானே அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. IBG போன்ற டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தும் போது தான் மாடர்ன் வார்ஃபேரில் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். அதாவது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்பட்டால் கூட இது போன்ற ஒரு பிரத்யேகமான ஒரு தனித்தனி யூனிட்டை நம்ம உருவாக்கும் போது தான் அந்த ஒரு டிவிஷன் வந்து சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவுக்கு தேவைப்படும் பல முக்கிய இலக்குகளை நம்ம ரொம்ப எளிமையாக அடைய முடியும்னு சொல்லிட்டு MM நரவானே அவர்கள் நம்புகிறார். இப்போது இந்த ஒரு யூனிட், இந்த IBGயோட ஒரு யூனிட்டுக்கு கீழே இது போன்ற ஆயுதங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக K9 வஜ்ரா போன்ற ஆயுதங்கள் இருக்கும், அர்ஜுன் டேங்க் இருக்கும். அதை தாண்டி அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், சென்சிட்டிவான இடங்கள், அதாவது இந்தியா மற்றும் சீனா அதிகமாக பார்க்கக்கூடிய அந்த வாட்ச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது போன்ற பகுதிகளில் மட்டும் S-400 போன்ற வான்வழி பாதுகாப்பு மையம் ஒன்ஸ் நம்ம வாங்கின பிறகு இந்த IBGயோட ஒரு சில ஸ்பெஷல் டிவிஷன் யூனிட்டுக்கு வழங்குவாங்க. மற்ற டிவிஷன் யூனிட் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரத்யேகமான வான்வழி பாதுகாப்பு மையம் இதுவாக இருக்குன்னா பிருத்திவி மற்றும் ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த நேரத்தில் இந்த ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை பற்றி நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 30 to 40 கிலோமீட்டர் மட்டும் தான். இருந்தாலும் அந்த 30 to 40 கிலோமீட்டர் அந்த ஒரு மிகப்பெரிய வளையத்தை உருவாக்குற பட்சத்தில் அந்த 5,000 படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக இது இருக்க முடியும். IBG போன்ற இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக சிறப்பாக செயல்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை யார் உருவாக்குனாங்கன்னா DRDO, பாரத் டைனமிக் லிமிடெட் மற்றும் பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட். ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் 3 சிறப்பான ஆயுதங்கள் இருக்குது. 3 சிறப்பான ஆயுதங்கள்னால், முதல் ஆயுதம் இதுக்கிட்ட பயன்படுத்தக்கூடிய சீக்கர்ஸ், இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸ் மற்றும் ரேடார் ஹார்மிங் மற்றும் லேசர் ப்ராக்சிமிட்டி, ஆப்டிக்கல் ப்ராக்சிமிட்டி. அதாவது லேசர் மற்றும் ஆப்டிக்கல் ப்ராக்சிமிட்டினா ஒரு இலக்கு இது கண்டுபிடிக்கும் போது அந்த இலக்கை நோக்கி லேசர் பீமை தொடர்ச்சியாக இதை செலுத்த முடியும். அது போன்ற லேசர் பீமை செலுத்தும் போது அந்த இலக்கை தவறாமல் இது எக்ஸாக்டாக அக்யூரேட் மாறாமல் பின் பாயிண்ட் அக்யூரேசியோட அந்த இலக்கை தாக்கி அழிக்க முடியும். இந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தோட 2வது முக்கிய ஆயுதம் இதில் பயன்படுத்தக்கூடிய சாலிட் ராக்கெட் மோட்டார் டியூவல் பல்ஸ் டெக்னாலஜி.
இந்த டியூவல் பல்ஸ் டெக்னாலஜி பற்றி நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏவுகணை வந்து ஒரு இலக்கை நோக்கி மேலே போகும்போது ரொம்பவே அது முழு வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். அதன் காரணமாக ஒரு சில நேரத்தில் அந்த இலக்கை தவறக்கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த ஏவுகணை வந்து முழு வேகத்தில் ஒரே திசையில் போகும்போது நிச்சயமாக மேலே போகக்கூடிய அந்த போர்மனத்தை ஓட்டி போகக்கூடிய ஒரு விமானி வந்து அந்த போர்மனத்தை திசை திருப்பக்கூட வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் அந்த இலக்கை தவற அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இலக்கை வந்து தவறாமல் அது எக்ஸாக்டாக போய் தாக்கி அழிக்க தான் டியூவல் பல்ஸ் மோட்டரை இதில் பயன்படுத்துகிறாங்க. டியூவல் பல்ஸ்னால் 2 ஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல் இக்னைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏவுகணை வந்து மேலே எழும்பும் போது ஒரு செட் ஆஃப் ஃபியூலை மட்டும் பயன்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த மிட்கோஸில் அந்த சீக்கரை பயன்படுத்தி அந்த ஏவுகணை எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த இலக்கை நோக்கி இந்த ஏவுகணை போக ஆரம்பிச்சிடும். இரண்டாவது ஸ்டேஜ் ஆஃப் ஃபியூல் வந்து பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 2 ஸ்டேஜை பயன்படுத்தும் போது தான் டியூவல் பல்ஸ் மோட்டார்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தோட 3வது சிறப்பம்சமே ஒரு இலக்கை நோக்கி இரட்டை ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் பண்ணக்கூடிய சக்தி இதுகிட்ட இருக்கு. இரட்டை ஏவுகணை தாக்குதல்னா என்னது? இரட்டை ஏவுகணை தாக்குதல்னா இப்போ இதற்கு முன்னாடி நான் 2 முக்கியமான சிறப்பம்சங்கள் பற்றி பேசியிருப்பேன்ல, அந்த சீக்கர் டியூவல் பல்ஸ் மோட்டார். அதே மாதிரி 2 ஏவுகணைகள் வந்து ஒரே ஒரு இலக்கை நோக்கி அனுப்பப்பட்டால் நிச்சயமாக அந்த இலக்கு வந்து அழிவது உறுதி. உதாரணத்துக்கு இப்போ சீனாவிலிருந்து 4 போர்மனங்கள் வந்து இந்திய எல்லைக்கு உள்ளே அனுப்பப்பட்டால் அந்த ஒரு போர்மனத்தை தாக்கி அழிக்க ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து 2 ஏவுகணைகள் செலுத்தப்படும். இதால் ஒரே நேரத்தில் 64 டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 64 டார்கெட்டில் 4 டார்கெட்டை ஒரே நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த 4 டார்கெட்டுக்கு 2 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் அனுப்பக்கூடிய சக்தி இந்த ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இருக்குது. இது போன்ற வான்வழி பாதுகாப்பு மையத்தை இந்த ஐபிஜி என்று அழைக்கப்படும் இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் இந்த ஸ்பெஷல் டிவிஷனில் நம்ம பயன்படுத்தும் போது அத்தனை திசைகளிலும் இருந்தும் நம்ம எதிரிகளுக்கு தாக்குதலை கொடுக்க முடியும். ஒரு மிகப்பெரிய பாதுகாவலனா ஒரு பக்கம் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு டிவிஷனுக்கும் இருக்கிற பட்சத்தில் கூட அர்ஜுன் டேங்க் மற்றும் K9 வஜ்ரா K9 வஜ்ராவோட சிறப்பம்சமே 47 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை ரொம்ப எளிமையாக தாக்கி அழிக்க முடியும். அதே சமயத்தில் 67 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் இதால் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு. ஸோ இந்த ஒரு டிவிஷனில் இது போன்ற பிரத்யேகமான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது 4 திசைகளிலும் இருந்தும் நம்ம எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்க முடியும். அதன் காரணமாக தான் இந்த ஐபிஜி போன்ற இந்த டெக்னிக்கை அறிமுகப்படுத்தும் போது நம்ம நாட்டுடைய ராணுவ தளபதி MM நரவனே அவர்கள் ரொம்ப பெருமையாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ரெவல்யூஷன் இன் மிலிட்ரி, ராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி இந்த ஐபிஜி போன்ற டெக்னிக் ஏற்படுத்த அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த செய்தி. காஷ்மீரில் இப்போ இந்தியாவின் ராணுவ வீரர்கள் வந்து அதிகமாக குவிக்கப்படுகின்றனரா? அதற்கான காரணம் என்ன? காரணம் வந்து ஒரே ஒரு காரணம் தாங்க. இந்த எலெக்ஷனால் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு மற்றும் பல முக்கியமான மாநிலத்தில் வந்து இந்தியாவோட அந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து அனுப்பப்பட்டாங்க. அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ராணுவப்படை வீரர்களை நம்ம மறுபடியும் காஷ்மீர் பகுதிக்கு நம்ம எடுத்துன்னு போய் நிறுத்தி வைக்க தான் இந்த பணியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். ஸோ அந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அங்கே அதிகமாக குவிக்கப்பட ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இங்கேருந்து அனுப்பப்பட்ட இந்த ராணுவப்படை வீரர்களை மறுபடியும் நம்ம அங்கேயே எடுத்துன்னு போய் நிறுத்தி வைக்கிறாங்க. 200 கம்பெனிஸ் வந்து இப்போ அங்கே டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய லோக்கல்ஸ் வந்து என்ன அச்சப்படுறாங்கன்னா 370 என்று அழைக்கப்படும் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நம்ம எடுக்கும்போது இந்தியோட ராணுவப்படை வீரர்கள் கிட்டத்தட்ட 800 கம்பெனிஸ் வந்து அங்கே நிறுத்த வைக்கப்பட்டாங்க. அதன் காரணமாக இப்போ அதுக்கு அடுத்தபடி 200 கம்பெனிஸ் அங்கே நிறுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் காஷ்மீரை கையகப்படுத்த அங்கே இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் வந்து முயற்சிக்கிறாங்களா? அதாவது காஷ்மீர்னா இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி இல்லை, பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் மற்றும் சீனா ஆக்கியபைட் காஷ்மீர். பல ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இந்தியா இருந்தால் அது இப்போயே நம்ம பண்ணி முடிச்சிருப்போம். நிச்சயமாக அதை நம்ம பண்ண தான் போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இப்போதைக்கு அந்த ராணுவ வீரரை நம்ம எடுத்துன்னு போக ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், எலெக்ஷனுக்காக அங்கே எடுத்துன்னு போன அந்த சோல்ஜர்ஸை நம்ம மறுபடியும் அங்கே எடுத்துன்னு போயிருக்கோம். ஸோ யாரும் அது போன்ற செய்திகளை பார்த்து நீங்கள் நம்பாதீங்க. அதுதான் இந்தியாவோட அஃபிஷியல்ஸ் கொடுத்த செய்தி. காஷ்மீரில் பல முக்கியமான இடத்துல வந்து தீவிரவாதிகள் வந்து இப்போ அதிகமாக தாக்குதல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவந்திபோரா என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் நிறைய கண்ணி வெடிகளை பயன்படுத்தி ஒரு சில தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதில் 8லிருந்து 9 பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் அந்த தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவின் பாதுகாப்பு படையினர் ரொம்ப தீவிரமான ஒரு தேடலில் ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் காஷ்மீர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்தியாவோட டிஃபென்ஸ் அப்டேட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. ரோமியோ என்று அழைக்கப்படும் MH-60 இந்த RS அந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்ம முதல் 3 ஹெலிகாப்டர்ஸை அடுத்த மாதம் நம்ம கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் மற்றும் அமெரிக்காவோட பல அஃபீஷியல்ஸ் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான அந்த பயிற்சியில் இந்தியாவோட ராணுவம் வந்து ஏற்கனவே ஈடுபட்டு தான் இருக்காங்க. அந்த பயிற்சி முடிவுக்கு வர பட்சத்தில் $2.6 பில்லியன் செலவு பண்ணி 24 MH-60R ஒரு ஆன்டி சம்மரின் ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாமே இந்த ஹெலிகாப்டர்ஸில் டார்பிடல் ஆரம்பிக்கப்பட்டு பல ஏவுகணைகளும் இருக்குது. அது போன்ற ஒரு பிரத்யேகமான ஒரு ஹெலிகாப்டர்ஸை அமெரிக்கன்ஸ் வந்து அடுத்த மாதம் முதல் 3 ஹெலிகாப்டர்ஸை இப்போ இந்திய ராணுவத்துக்கு வழங்க போகிறாங்க. அடுத்த ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் வந்து DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து 2 தினத்திற்கு முன்பே இந்த செய்தி வந்திருக்கு. நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
எக்ஸோ ஸ்கெலிட்டன் என்று அழைக்கப்படும் நம்ம நாட்டோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு கவச உடை, அதாவது நிறைய வெயிட் வந்து நிறைய ஹை ஆல்டிடியூடில் எடுத்துன்னு போக ரொம்பவே சிரமமாக இருக்கும்போது இது போன்ற உடைகளை அந்த ஒரு சோல்ஜர் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக அந்த ஒரு வெயிட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நம்ம எடுத்துன்னு போக முடியும். இதுக்கான அப்டேட் இதுவும் பெருசாக ஒன்றும் வரல. இப்போதைக்கு அதற்கான முன்மாதிரி வடிவத்தை மட்டும் தான் சோதித்து பார்த்துருக்காங்க. அப்டேட் வரும்போது நிச்சயமாக நம்ம சேனலில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் சம்மந்தமான செய்திகள் கிட்ட போகலாம். அமெரிக்காவின் யூஎஸ் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் வந்து சைனா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்திருக்காரு மறைமுகமாக. இங்கே பாருங்க சைனா, நீங்கள் தான் இந்த நோய்க்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ தயவு செய்து நீங்கள் ஒத்துக்கோங்க, இல்லாட்டி உங்கள் நாட்டில் அந்த ஆய்வுக்கு நடத்தவாது நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வருங்காலத்தில் இது போன்ற நோய்கள் வராமல் நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் மறுபடியும் சைனா மீது ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் என்னோட கருத்து என்னதுன்னா, சைனீஸ் தான் இந்த பயம் வர தொடங்கினாங்க. ஸோ ஏன் சைனா தேவையில்லாமல் அந்த ஆய்வுக்கு ஒத்துக்க போகிறாங்க? ஸோ அது அமெரிக்காவுக்கும் தெரியும். பட் அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க என்ன காரணம்னா, ஒரு கட்டத்தில் சைனீஸ் வந்து கடுப்பாவாங்களே. நிச்சயமாக அடுத்த வருடம் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் நம்புறாங்க. குறிப்பாக அந்த தென்சீன கடல் பகுதிகளில் இந்த பயோவார் பேஸ் பண்ணியே ஒரு மிகப்பெரிய போர் ஏற்பட போது அந்த போரை திசை திருப்ப இந்திய ராணுவத்தை தான் சைனீஸ் மறுபடியும் பயன்படுத்துவாங்க. அதன் காரணமாக தான் இந்தியா வந்து பல முக்கியமான திட்டத்தை வந்து இப்போ எல்லையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ். இஸ்ரேல் அந்த நாட்டு ராணுவம் வந்து F-35S போன்ற விமானத்தை பயன்படுத்தி இட்டாலியில் ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபடும் போது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் நாட்டின் ஒரு ராணுவ வீரர் வந்து ஒரு முக்கிய பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. இஸ்ரேல் நாட்டிலிருந்து இட்டாலிக்கு இந்த போர் மரத்தை நாங்கள் எடுத்துன்னு போனோம். அந்த போர் மரத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துன்னு போகும்போதே பல முக்கியமான விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். குறிப்பாக அமெரிக்கா, UK போன்ற வளர்ந்த நாடுகள் கிட்ட தான் இந்த பயிற்சி நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த பயிற்சியை நாங்கள் எடுக்க ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், லாங் ஸ்ட்ரைக்கிங் டார்கெட் ஆன் ஈரான். அதாவது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்கிறார், ஈரான் மீது நம்ம தூரத்தில் இருந்தபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பண்ணக்கூட நம்மக்கிட்ட திறன் இருக்கணும். அதன் காரணமாக தான் F-35 போன்ற இந்த விமானத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் நாட்டின் விமானப்படை வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் நாட்டின் ஒரு ராணுவ வீரரை பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இஸ்ரேலின் அடுத்த டார்கெட் ஈரானா? காத்திருங்கள், நம்ம அதை வேறு பதிவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் அரவிந்த் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த்.